மாசிடோனியா மாநகரத்தில் பிலிப் என்ற மன்னனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிலிப் என்ற மன்னன் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து அரசாங்கத்திற்கு ஒரு வாரிசு கிடைத்துவிட்டது, இந்த செய்தியை ஊரெல்லாம் அறிவியுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் தங்க நாணயம் பரிசாக தாருங்கள் என்று சொன்னானாம். அப்பொழுது இந்த அரியணையை தாங்குவதற்கு ஒருவன் பிறந்து விட்டான், எனக்கு வாரிசாக ஒருவன் பிறந்து விட்டான் என்று நீங்கள் முரசு அறிவிக்க வேண்டாம். அரிஸ்டாட்டில் என்ற ஒரு ஆசிரியரிடத்தில் பயில்வதற்கு ஒரு மாணவனாக என் மகன் அலெக்சாண்டர் பிறந்திருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னாராம். சாக்ரடிஸினுடைய மாணவர் பிளாட்டோ, பிளாட்டோவினுடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டினுடைய மாணவர் அலெக்சாண்டர். நான் இந்த மண்ணை வென்றதற்கு என் ஆசிரியர் தான் காரணம், நான் என்னை வென்றதற்கு அவர் கற்றுத்தந்த பாடங்கள் தான் காரணம் என்று சொன்னார். கிரேட் என்று வரலாற்றில் அக்பர் தி கிரேட், அலெக்சாண்டர் தி கிரேட், கிரேட் என்று சொல்லப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் பிறந்த பொழுது அவன் தந்தை மாசிடோனியா நகரம் முழுவதும் அனைத்து மக்களுக்கும் தங்க நாணயம் வழங்க சொன்ன பொழுது, எனக்கு மகன் பிறந்திருக்கிறான், இந்த அரியணைக்கு ஒரு வாரிசு பிறந்திருக்கிறான், அடுத்த மன்னன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லவில்லை. மாறாக மாபெரும் அறிஞன் அரிஸ்டாட்டிலிடம் படிப்பதற்கு ஒரு மாணவன் பிறந்திருக்கிறான், அரிஸ்டாட்டில் வாழுகின்ற காலத்தில் என் குழந்தை பிறந்திருப்பது மாபெரும் பேறு என்று சொன்னான். எந்த சமுதாயம் ஆசிரியரை போற்றுகிறதோ, எந்த சமுதாயம் கற்றுக் கொடுத்தவரை போற்றுகிறதோ அது வரலாற்றில் இடம் பிடிக்கும்.